வக்ஃபு சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்ததை தொடர்ந்து தலைமை நீதிபதி கலவரத்தை தூண்டுவதாக கூறிய பாஜக எம்பிக்கள் மீது உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் கண்டனங்கள் வலுத்து வருகிறது. ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பாஜக கடுமையாக விமர்சித்தது. தற்போது வக்ஃப் சட்டத்துக்கு தடை விதித்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதே பாஜக கடும் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றம் சட்டங்களை கையாண்டால் நாடாளுமன்றத்தை மூட வேண்டியதுதான் என்று பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர், நாட்டில் உள்நாட்டுப் போர் ஏற்பட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா காரணம் என்று கடுமையான குற்றம் சாட்டினார். மதக்கலவரங்களுக்கு உச்சநீதிமன்றமே பொறுப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். மற்றொரு பாஜக எம்பி தினேஷ் சர்மாவும் உச்சநீதிமன்றத்தை விமர்சித்துள்ளார். இதற்கு காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பெயரை குறிப்பிட்டு மிரட்டல் விட்டிருக்கும் பாஜக எம்பி மீது உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் பெரிதாக வெடித்ததை தொடர்ந்து நள்ளிரவுக்கு பிறகு பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா சமூக ஊடக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாஜக எம்பி கருத்தை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்லை என்றும் அதனை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். தலைமை நீதிபதி மீதான பாஜக எம்பிக்களின் குற்றச்சாட்டுக்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. வக்ஃப் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சித்த பாஜக எம்பிக்களுக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ.கே. கங்குலி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ANI செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ.கே. கங்குலி, மதச்சார்பற்ற நாடாக திகழும் நமது நாட்டின் அரசியலமைப்பை பாதுகாக்கும் கடமை உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளதாக கூறியுள்ளார். வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பியதை அடுத்து முதலில் பின்வாங்கிய ஒன்றிய அரசு தற்போது அந்த சட்டத்தின் சில பிரிவுகளை செயல்படுத்த மாட்டோம் என்று கூறியதை ஏ.கே. கங்குலி குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்தது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். सुप्रीम कोर्ट ने बताया आज नहीं बहुत दिन पहले सेक्युलरिज्म इज अ बेसिक फीचर ऑफ द कॉन्स्टिट्यूशन. सुप्रीम को ये जो जितना कानून होता है धर्म का ऊपर जितना विरोध आता है इसको ठीक से डिसीजन देना सुप्रीम कोर्ट का काम है. उसीलिए सुप्रीम कोर्ट रिसेंटली अधुना जो वाकफ बिल हुआ है उसमें सरकार पक्ष को कुछ प्रश्न डाला और सरकार पक्ष सुप्रीम कोर्ट का सामने थोड़ा बैकफुट में चला गया. बोला हम ये आइन अभी चालू नहीं करेगा, लागू नहीं करेगा, ये आइन का कुछ धारा अभी हम लागू नहीं करेगा. सुप्रीम कॉन्स्टिट्यूशन का 53 धारा का मुताबिक राष्ट्रपति का काम कॉन्स्टिट्यूशन अकॉर्डिंग टू द कॉन्स्टिट्यूशन करना है. तो इन अकॉर्डिंग से कॉन्स्टिट्यूशन नहीं होने से सुप्रीम कोर्ट उसके पास डायरेक्शन दे सकते हैं. सुप्रीम कोर्ट बोला है जो कोई बिल राष्ट्रपति के पास जाएगा उसको 3 महीना का अंदर उसको निपटना होगा. इसमें तो ये खराबी कुछ नहीं है. ये तो गणतंत्र का जो भीत है उसको मजबूत करता है. धनखड़ जी को सोचना चाहिए जो हम लोग का अंडर आवर कॉन्स्टिट्यूशन नोबडी इज अबव द लॉ. உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்த பாஜக எம்பி நிஷிகாந்த் துபேவுக்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், நாட்டின் சட்டங்களை பாதுகாப்பதற்காகவே உச்சநீதிமன்றம் உள்ளதாக கூறியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு எந்த சட்டத்தையும் மதிப்பதில்லை, அவர்கள் விரும்பியதை மட்டுமே செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். He doesn't know anything, but Supreme Court is there to protect the laws of the country, protect the constitution of the country. This government, which is a barbaric government, barbaric because they don't respect any law. They do whatever they like and try to change the provisions of the constitution and act against the provisions of the constitution. The judiciary is there only to protect the laws.
If somebody goes beyond the law, then it is for the Supreme Court to correct them.